ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய ஃபேன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதாவது சபேஷன் பாடியிருக்காரு, அதுக்கு ஒரு சில விஷயத்த ஜட்ஜஸ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி நோ அப்படின்ற விஷயத்தையும் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லவே முடியாது. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா சீசன் 5 இது சீனியருக்கான லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷனை சொல்லாங்க. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தனித்தனி குரலுடைய வளத்தை வச்சு செப்பரேட் ஃபேன் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ரொம்பவே ஆர்வமா இந்த ஒரு ஷோல பார்க்கப்படுற ஒன் ஆஃப் த பர்சன் அப்படின்னு கூட சொல்லணும்னா சபேஷன் அவர்களை சொல்லலாம். ஸோ இவருடைய பாட்டு இவருடைய பர்ஃபார்மன்ஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ரீசெண்டாக கிடைச்சக்கூடிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாடியிருக்கக்கூடிய இந்த வாரம் ஃபினாலே ரவுண்டுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி புஷ்பாஞ்சலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டை சூப்பரா பாடி அரங்கத்தை அதிர வச்சுட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த பாட்டுக்கு ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஸ்ரீனிவாசன் சார் எஸ்பிபி சார் எப்படி பாடியிருக்காரோ அதே மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாம ரொம்பவே சூப்பரா பாடியிருக்கீங்க அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூட இருக்கக்கூடிய மற்ற ஜட்ஜஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2 வீக்கா வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமா இருந்தாங்க. கண்டிப்பா இவர் ஜெயிக்கணும், ஏன் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் தர மாட்டாங்க, பயசா நடந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக் வந்து வந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த வாரம் அது எல்லாத்துக்கும் முறியடிச்சு இந்த பாட்டை அவ்வளவு பர்ஃபெக்டா பாடி முடிச்சு ஜட்ஜஸ் கிட்டயும் நல்ல பேர் வாங்கிட்டாரு, அவங்க ஃபேன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் கொடுத்துட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில இவருக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு அப்ரிசியேஷனும் கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கமெண்ட்ஸ் என்ன விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃபேவரட் பர்சன் இவங்க தான் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த பர்சன் யாருன்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.